ஹை ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 1:15 ஆகுது. நம்ம மதிய சமையல் வந்து சமைச்சிட்ருக்கோம். சாப்பாடு வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் கரண்டு கம்பத்தில் கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போயிட்டு குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ வந்து 2 பச்சை மிளகா, 4 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் ஒரு தக்காளி. இது என்ன குழம்புக்குங்கிறத போக போக பார்க்கலாம். நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதோ போகிறாங்க இல்லையா, தாவி தாவி. இவங்க பேர் வந்து விலங்கு குருவி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம உன்னோட ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம். இதோட கதையை பற்றி நம்ம ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம். எதுக்கு விலங்கு குருவி அப்படின்னு பேர் வந்துச்சுங்கிறத நம்ம ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம். எங்கள் ஊர் சைட்லலாம், அதாவது நான் பிறந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இது பேர் தவிட்டு குருவி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மூட்டை தவிடு இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் வந்து தவிடை வந்து சீச்சி தள்ளி விட்ரும். அதுக்காகவே இது வந்து தவிட்டு குருவி அப்படின்னு எங்கள் ஊர் சைட்லலாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு. அடுத்தது இந்த குழம்புக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள் இருக்காங்க. அவங்கள போயிட்டு குளிப்பாட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். இவங்களை தேய்ச்சி குளிப்பாட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு புளியை வந்து ஊற வச்சுட்டு போயிடலாம். அரிசி களைஞ்ச தண்ணியில் தான் நான் வந்து புளியை வந்து ஊற வைக்கிறேன். ஊற வச்சுட்டு போனால் தான் நம்ம மீன் கழுவிட்டு வரத்து கட்டைக்கும் இது வந்து புளி வந்து ஊறி இருக்கும். மீன் வந்து எடைக்கணக்கு வந்து 3/4 கிலோ. மீன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மீன் அப்படிங்கிறது தெரியல. இது வந்து குட்டி காணாங்கத்தியா இல்லை உரிப்பாறையா அப்படிங்கிறது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான். ஆனால் சரியாக தெரியல நமக்கு. அப்படிங்கிற யாரும் அந்தாண்ட அந்தாண்ட போகக்கூடாது. தூங்கிட்டு தான்டா அந்த இங்கே பாருங்க, இங்கே என்ன போகுது, அந்த பக்கம் என்ன போகுதுன்னு பார்வை அலை மோதுது. மீன் வந்து வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா காட்டுமன்னார்குடியில் வாங்கினது தான். நல்லா நீட்டாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. க்ளீன் பண்ணியிருக்கிறதும் நல்லா சுத்தமாக பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து கல்லில் போட்டு கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா செதில்லாம் இருக்காது. மீனுக்கு மேலே உள்ள வெள்ளையாக உள்ளது மட்டும் போகிறதுக்காக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா மீனுமே தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ 2-3 தடவை நல்லா அலசிக்கலாம். சில பேர் வந்து கண்ணெல்லாம் எடுத்துகிட்டு சமைப்பாங்க. எனக்கு அப்படியே போடுறதுக்கு பிடிக்கும். எனக்கு பிடிச்சது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மீனில் வந்து தலைப்பகுதி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் கமாண்டில் வந்து கண்ணோட சமைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுடாதீங்க. மீனெல்லாம் கழுவிட்டு வந்தாச்சு. புளியும் ஊறிடுச்சு. இதை கரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த புளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரத்தில் காய்ச்சது தான். புளிப்பு வந்து அவ்வளோக்கா இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். நல்லாயிருக்கும். எல்லா குழம்புக்குமே வந்து இந்த புளி வந்து நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா குழம்புக்குமே வந்து பயன்படுத்தலாம். கறி குழம்பு, மீன் குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே வந்து இந்த மிளகாத்தூள் வந்து பயன்படுத்திக்கலாம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள்னு வந்து நான் அரைச்சதே கிடையாது. அப்பா தான் அரைச்சி கொடுப்பாங்க. அங்கேருந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறது தான். இப்போ மீன் சட்டியை வந்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிருக்கோம். ஏன்னா மீன் குழம்பு இல்லையா, கொஞ்சம் கூடுதலாக தான் ஊற்றணும். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஆடின கடலை எண்ணெய் தான். நம்ம வயலில் விளைஞ்ச கடலை எடுத்து வருஷத்துக்கு தேவையான கடலை எண்ணெய் ஆடி வச்சுப்போம். அந்த எண்ணெயை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ ஜீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ஜீரகத்தை போட்டு பொரிய விடலாம். ஜீரகம் வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயமும் வந்து நல்லா பொரியணும். ரெண்டுமே வந்து பொரியணுமே தவிர கருகக்கூடாது. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கீனி வச்ச பச்சை மிளகாவை போட்டு பச்சை மிளகாவும் கொஞ்சம் பொரியணும். பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம்.
மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நான் சின்ன வெங்காயத்தெல்லாம் எப்போயாவது ஒரு டைம் தான் கண்ணால் பார்ப்பேன். பெரும்பாலும் நான் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிப்பேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கருகக்கூடாது, நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொன்னிறமாக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் பொரிஞ்சு வரணும். நம்ம போட்ட வெந்தயம் ஜீரகம் எல்லாம் நல்லா செவந்து பொரிஞ்சிருக்கு, கருகாமல் இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வெங்காயத்தை போட்டவுடனே நல்லா கரண்டியால் விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா வெங்காயம் வந்து பொரிஞ்சு வரும், கருகாமல் நல்லா பொரிஞ்சு வரும். நம்ம கேப் விட்டு கிண்டினோம்னா தான் தீஞ்சு போயிடும். இப்போ நல்லா வெங்காயம் வந்து பொரிஞ்சு பொன்னிறமாக வந்துச்சு பாருங்கள். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து தனியாக தெரியாமல் நல்லா வெங்காயத்தோட நல்லா மசிஞ்சு குழவா வதங்கிடணும். தக்காளி வந்து போட்டதாகவே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா வந்து மசிஞ்சிடணும். இங்கே பாருங்கள், இந்த தோல் மட்டும்தான் நல்லா சுண்டுட்டுருக்கு. இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா சுண்டுடுச்சு. இப்போ வந்து கரைச்சி வச்ச குழம்ப வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றும்போது கவனிங்க, எனக்கு இந்த எந்த குழம்பு வச்சாலும் சரி, எந்த குழம்பு தாளித்தாலும் சரி, இந்த ஊற்றும்போது அந்த உஸ்ஸுன்னு சவுண்டு வருது இல்லையா, அப்படி வந்தால் தான் எனக்கு வந்து எதுவாக இருந்தாலும் நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி குண்டானையும் அலசி ஊற்றியாச்சு. குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம்னாவது கொதிச்சா தான் இந்த பச்சை வாசனைலாம் போகும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக நம்ம கூட்டிகிட்டு நல்லா சுண்ட வச்சு அதுக்கப்புறம் வந்து மீன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொதிக்கட்டும். பா வாங்க மணி என்ன அது கட்டி இங்கே மேய்ச்சலுக்கு போகுது, அங்கே என்ன இருக்கு? பா வாங்க, பா படா வாங்கடா, யோசிங்கன்னா அடிச்சிடுவோங்க, வா போ. இப்போ நம்ம மூடி போட்டு குறைவான தீயில் பொறுமையாக கொதிக்க வச்சு சுண்ட வச்சுருக்கோம். இப்போ வந்து மீனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து சுண்டிடுச்சு நல்லா. இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்ததை வந்து காமிக்கவே இல்லை. நான் உப்பு வந்து எப்போ போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளிக்குழம்பு மீன் குழம்புலாம் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா புளியெல்லாம் கரைச்சி மிளகாத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். புளிக்குதா உரைக்குதான்னு பார்ப்பேன். புளிச்சுன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து உப்பு போடுவேன். உப்புலாம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தாக்கா எனக்கு புளிக்குதா உரைக்குதா அப்படிங்கிறது தெரியாது. அதனால் கரைச்சதுக்கப்புறம் மிளகாத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புளிச்சுதுன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் உப்பு வந்து சேர்த்துப்பேன். இப்போ மீனை வந்து சேர்த்தாச்சு. கொதிச்சதுக்கப்புறம் மூடியை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம். இந்த மீன் வந்து அவ்வளோக்கா கரையாது. சில மீன் வந்து போட்டவுடனே 2 போயிடும். இது எவ்வளோ நேரம் கொதித்தாலும் வந்து கரையாது இந்த மீன். அதனால் பயம் இல்லாமல் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக அனலை வச்சு, கேஸாக இருந்தாலும் சரி விறகடுப்பாக இருந்தாலும் சரி, மிதமான தீயில் சமைக்கும் போது அதோட டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் வந்து இறக்கிடலாம். மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக வைப்பாங்க. எங்கள் ஊர் சைடுலாம் இது போல் தான் எல்லாருமே மீன் குழம்பு வந்து வைப்போம். சில ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் கூட்டி மீனையும் அதுலேயே சேர்த்து அப்புறம் அதையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு அப்படியே தூக்கி வச்சு மூடி வச்சு போடுறாங்க. அது தாளிக்காமலே வைப்பாங்க அந்த மீன் குழம்பு. அது ஒரு மாதிரி வைக்கிறாங்க. அடுத்து தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி கறி குழம்பு டேஸ்ட்லேயும் வைக்கிறாங்க. அதோட டேஸ்ட்லாம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த மீன் குழம்பை தவிர நம்ம வேறு விதமான மீன் குழம்பு வந்து சாப்பிட்டது கிடையாது. யார் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு சமையலோட மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது PPK Lakshan யூடியூப் சேனலிலிருந்து உங்கள் காமினி.